அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் விவசாய பயிர்க்கடன்கள் மற்றும் 5 சவரனுக்குள்ள நகை அடமான கடன்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நகை அடமான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று, அதுவும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகை அடமான கடன்கள் அனைத்தும் இந்த குறிப்பிட்ட 10 வங்கிகள்ல இருந்தா மட்டும் உங்களுடைய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 10 வங்கிகள் எந்தெந்த வங்கிகள், ஸோ எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நகை கடன்களை பெறுவது, நகை கடன்களை மீட்பது எப்படி அப்படின்றத பத்தின முழு தகவலையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க நகை கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. அப்போ நிறைய முறைகேடு நடந்ததை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன முறைகேடுகள் நடந்தது, இந்த தடவை கிட்டத்தட்ட உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்வதற்கு மட்டும் ஒரு நபருக்கு தள்ளுபடி செய்யணும் 51 விதமான ஆவணங்களை சேகரித்து உண்மைத்தன்மை கண்டறிந்து பரிசீலித்து அதற்கு அப்புறம்தான் உங்களுடைய நகை கடன்கள், அதாவது நம்முடைய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின தகவலும் சொல்ல போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த 51 விதமான ஆவணங்கள் என்னன்றதையும் தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டையுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு அப்படின்றதையும் தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த நகைக்கடன்களை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு தள்ளுபடி செய்ய போறாங்க, அதுவும் 5 பவுனுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 40 கிராமுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்ய போறோன்றத அவங்க பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட், ஓகேங்களா, பெயர் பட்டியலையுமே வெளியிட போறாங்க. அதையுமே நடக்க போகுதுங்க. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, சொன்னபடி செஞ்சிட்டாங்களே அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். என்னன்னா 5 பவன் நகை கடன் தள்ளுபடி ஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரூபாய் 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவலை தான் நாம பார்க்க போறோம். சரிங்களா? நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. வெற்றிகரமாக இந்த நகைகள் அனைத்தும் மக்களிடம் வழங்கப்பட்டது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான மொத்தம் 51 விதமான விவரங்களை பயனாளிகளிடம் இருந்து தமிழ்நாடு அரசு பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவுன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. இது 2023 நடந்தது. சரிங்களா?
தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதியில இதுவும் ஒண்ணு. சரிங்களா? ஸோ இந்த வாக்குறுதியில வந்து 5 பவுனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி ஒரு குடும்ப அட்டையில ஒரு நபருக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு 2021ல அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அப்ப வந்து நிறைய முறைகேடுகள் நடந்தது. என்னன்னா ஒரு குடும்ப அட்டைய வச்சு ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் மேலயும் நகை 5 பவுன் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு கொடுத்த உடனே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க தமிழ்நாடு அரசு. இப்போ ஒரு குடும்பத்திலேயே 3 பேருக்கு அதாவது 15 பவுன் வந்து தள்ளுபடி ஆகுது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்ததாகவும் அரசுக்கு வந்து நிறைய இழப்புகள் ஏற்பட்டதாகவும் இந்த முறைகேடுகள்லாம் தவிர்க்கணும் இந்த தடவை இப்போ இந்த 2025ஆம் ஆண்டுல இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக 6000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இந்த இந்த தடவையும் முறைகேடுகள் நடக்கக்கூடாது, நடக்க நாங்க விட மாட்டோன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு குடும்ப அட்டையை வச்சு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கூட்டுறவு வங்கிகளும் சரி எந்த வங்கிகளும் சரி நகைக்கடன் அதாவது கோல்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு நகைக்கடன் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நகைக்கடன் வாங்கணும் அப்படின்னா நீங்க தள்ளுபடி பெறணும் அப்படின்னா நீங்க 51 விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இதற்கான ஆணையுமே அதாவது பாத்தீங்கன்னாக்க அப்டேட்டுமே கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 5 பவுன் வரையிலான தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து அறிவிப்பாக கொடுத்திருந்தாங்க. ஸோ வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரிதான் வெளியாகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நகை அடமான கடன்கள் முழுமையாக 5 பவுனுக்குள்ள இருக்கணும், அதற்கு மேல இருக்கக்கூடாது. கால் பவுன் அதை இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க 5 பவுன் 6 பவுன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. முழுமையாக 5 பவுன் தான் இருக்கணும் கன்ஃபார்மா. அதுக்கு கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி 40 கிராமுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். முழுமையாக வழிகாட்டு நெறிமுறைகளை அதன் பின் வெளியிட்டப்பட்டது. நகைக்கடன் மற்றும் மற்ற அடிப்படை விவரங்கள் தொடர்பாக கடந்த ஆட்சியில் நிறைவேற முறைகேடுகளை நடந்துள்ளன. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வங்கி கணக்குகள் விவரங்கள் எல்லாம் கணினியில் ஏற்றப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதோடு கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில் இனி கூட்டுறவு வங்கிகள் செயல்படும். இது வங்கிகள் செயல்படுவதை எளிதாகும் முறையில் தகுதிகள் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியல் அடிப்படையாக வைத்தே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இப்படி நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தமிழ்நாடு அரசு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எப்படிலாம் வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். பயனர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கலாம். மொத்தம் 51 விதமான தகவல்களை வைத்து பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகை கடன் வாங்கியவர்கள் பெயர், 5 சவரனுக்கு உள்ளே எவ்வளவு நகையை வைத்து கடன் வாங்கியிருக்கிறார்கள், கணக்கு எண், ஆதார் எண், கூட்டுறவு சங்க விவரம் உள்ளிட்ட தகவல்களை சேகரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்களை வைத்து பயனாளர்கள் தகுதியின் அடிப்படையில் முழுமையாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இந்த லிஸ்ட் மொத்தமே கணினியில் ஏற்றப்பட்டுள்ளது அப்படின்றையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதன் அடிப்படையில் வருமான குறைவாக நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு வறுமை கோட்டிற்கு கீழே வந்து இருக்கிறவங்க கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கியதில் பயன் பெற்றவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பலர் இருந்தனர். இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கவே இந்த முறை 50க்கும் மேற்பட்ட விவரங்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.